நான் சொல்ல போகிற இந்த 5 புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அது நிச்சயமாக வந்து மாறிடும். நம்ம வாழ்கிறது, நம்ம வாழ போகிறது வந்து ஒரே லைஃப் தான் இல்லையா? அந்த ஒரு லைஃப்பை வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும், ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்ந்துட்டு போகணும், சந்தோஷமான ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னா இந்த 5 புத்தகத்தை படித்தாலே போதுங்க. நீங்கள் டெய்லி ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் லைஃப் முடிகிறதுக்குள்ளே இந்த 5 புத்தகத்தை படிச்சிட்டாலே போதும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அப்படிங்கிறத நான் உறுதியாகவே வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 5 புத்தகமுமே நிறையா பேர் லைஃப்பை வந்து மாற்றிக்கிட்டு இருக்குது. என்னோட லைஃப்லேயும் நிறையா மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நம்பர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரத்தை அடைய 48 விதிகள். அதே மாதிரி இந்த ரேக்கில் இருக்கு இல்லையா புத்தகங்கள், அது எல்லாத்தையுமே நான் படித்து முடிச்சிட்டேன். ஒரு புத்தகத்துடைய பேர் வந்து நல்லா இருக்குது, அந்த புக்கு வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த புத்தகத்தை என்னால் வந்து சொல்ல முடியாதுங்க. ஒரு புத்தகத்தை நான் படித்து முடிச்சுட்டு அந்த புக்கு வந்து நல்லா இருக்குன்னா மட்டும்தான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த 5 புத்தகத்தையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த புத்தகத்தில் வரக்கூடிய 48 விதிகளுமே ஒரு 48 பாடத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். நம்மள சில பேர் வந்து நினச்சிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, எவ்வளோ அழகாக புகழ்ந்து பேசுகிறாங்க, ஸோ இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே, இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிறோம். பட் அது அவங்க போட்டுக்கக்கூடிய முகமுடி மட்டுமே. அந்த முகமுடியை மாற்றிட்டு வேறு முகமுடியை அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து போட்டுக்குவாங்க. அதை தான் வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து சொல்ல வந்து வருதுங்க. இந்த ஒரு லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னா அந்த 48 விதிகளையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும். நீங்கள் ஒரு பதவியில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முதல்ல படுத்திருக்கு, உங்களை பார்த்து வாயை திறந்துருக்குது, அது அசையவே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த முதலையால் எந்த பிரச்சனையும் வராது, அது சிரித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எப்போ தடுக்கி கீழே வந்து விழுறீங்களோ, இல்லை எப்போ நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்து போகிறீங்களோ அப்போ உங்களை அது வந்து சாப்பிட்ரும் இல்லையா? அப்படி நீங்கள் பதவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே உங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, வாயை வந்து திறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமாக வந்து படிச்சு ஆகணுங்க. இந்த புத்தகம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லுது. அது எல்லாத்தையுமே என்னால் வந்து அப்படியே வந்து ஏற்றுக்க முடியாது. ஒரு சில கெட்ட விஷயங்களுமே அது வந்து சொல்லுது. பட் சில விஷயங்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எஸ், இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும், இது நம்ம ஒரு வேளை வந்து பண்ணல அப்படின்னா மற்ற மனிதர்கள் வந்து நம்மளை கோமாளியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏமாளியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் ஒரு டவுனாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க, மேலே போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து படிங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் வந்து சொல்லுது. இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய முகமுடியை வந்து போட ஆரம்பிப்பீங்க. பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு சிரித்து பேசுகிறதுக்கு கூட யோசிச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு பவரை வந்து இந்த 48 விதிகள் வந்து கொடுத்துருங்க. அடுத்து 4வது புத்தகம் வந்து தாயம். இந்த புத்தகம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு யோகியோட புத்தகம் மாதிரி இருக்குது, ஒரு துறவியோட புத்தகம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணுவீங்க. பட் இது அப்படி கிடையாது. இந்த புத்தகத்தில் வந்து இல்லாதே கிடையாதுங்க. பணத்தை பற்றின ரகசியங்களை சொல்லியிருக்காங்க, ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கான ஒரு வழியை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனையோ பேர் ஏன் லைஃப்பை வந்து வாழ்கிறனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையாங்க? இன்றைக்கி நம்ம எதுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம்? பணம், காரு, வீடு, நிலம், இதுக்காக தான் எல்லா மனிதர்களுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்காக தான் மனிதர்கள் வந்து ஓடுனாங்களா? நோ, மனிதர்கள் இதுக்காக வந்து ஓடலை, உணவுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க, காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேவையே இல்லாத ஒன்று வந்து இதுதான் உனக்கு தேவைன்னு சொல்லி அதை மாற்றி நம்மளை அதுக்காக வந்து ஓட வச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? யாரோ ஒருத்தங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக ஓடி முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகம் வந்து சொல்ல வருதுங்க. உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது, ஒரு வீடு கிடைக்கிது, ஒரு காரு கிடைக்கிது, என்ன கிடைச்சாலும் சரி அது உங்களை விட உங்கள் கூட இருப்பாங்க இல்லையா அவங்கள விட முக்கியமானதே கிடையாது. ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து தாயம் புத்தகம் வந்து சொல்லுது. லைஃப்பில் நிறையா முயற்சி பண்ணி தோத்துருப்பான் இல்லையா, அவெல்லாம் ஒரு பக்கத்தை மட்டும் படித்தான் அப்படின்னா அந்த நொடியிலிருந்து அவன் அதை விட வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு சில பக்கங்கள்லாம் இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியுமே தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன், அது பார்க்கல அப்படின்னா அதுவுமே வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து 3rd புத்தகம் வந்து அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. பெயர்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த புத்தகம் வந்து அதிகாலை சேவலுக்கான புத்தகம்னு சொல்லிட்டு. எஸ், நான் இந்த புத்தகத்தை ஏன் படித்தேன் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், எல்லா நாளும் எழுந்திருக்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் படித்தேன். ஆனால் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, இந்த மாதிரி காலையில் எழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு புக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்போது
நம்ம 21 டேஸ் சேலஞ்ச், 48 நாள் சேலஞ்ச், இந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு காலையில் எழுந்திருக்க ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக எழுந்திருக்க முடியுது. அது நம்ம மண்டைக்குள்ளேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் டேயில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். எல்லா மனிதர்களுமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுந்திரிச்சிருவோம். அதுவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான். அதே மாதிரி அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது காலையில் எழுந்திருக்கும் போதே நம்ம மனசை நம்ம ஜெயிச்சிடுறோம். நம்ம மனசை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறனால ஒரு வில் பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக வந்து ஜெயிக்க முடியும். அந்த நாளில் நம்ம என்ன பண்ணாலும் சரி அது பாசிட்டிவாக வந்து வரும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புக்கில் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்களை வந்து எழுதவும் ஆரம்பித்தேன். அதே மாதிரி 7 டேஸ், 21 டேஸ், 48 டேஸ்ன்னு சொல்லிட்டு சேலஞ்சு எடுத்தும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி எழுந்திருக்கணும், எழுந்திருக்கும் போது நம்ம மனசு என்னெல்லாம் சொல்லும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருந்தாலும் சரி அது பயங்கரமாக சேஞ்ச் ஆகுங்க. ப்ரோ எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, என் லைஃப் ஒரு மாதிரியே போரிங்காக போய்கிட்டு இருக்கு, சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பெருசு பெருசாக சாதிக்கிறாங்க, பெருசு பெருசாக வளர்கிறாங்க, என்னால் முடியல, இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க. காலை பொழுதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால தான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலைன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து வச்சு இதை எழுதி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து 2வது புத்தகம் த சீக்ரெட் புத்தகத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் வந்து கிடையாதுங்க, ஒரு 5 புத்தகம் வந்து இருக்குது. இப்போ நான் 4 புக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது சீக்ரெட், மாயாஜாலம், கதாநாயகன், சக்தி, இந்த 4 புக்குமே நான் படித்து முடிச்சுட்டேன். படிக்காத ஒரே ஒரு புத்தகம் அப்படின்னா மாபெரும் ரகசியம்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க ரீசெண்டாக. அந்த புக்கு நான் இன்னும் வந்து படித்து முடிக்கல. பட் இந்த 4 புக்குமே எனக்கு லைஃப்பில் நான் படிச்சுட்டு ஒன்று கேட்டேன், அது நடந்ததுமே அடுத்தடுத்து என்னென்ன புக்கெலாம் இருக்கோ எல்லா புக்குமே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படிக்க ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் சீட்டில் வெயில் காலத்தில் இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டப்படும் நமக்கே வந்து தெரியும். அப்படி ஒரு ஸ்டேஜ், ஒரே ஒரு டேபிள் ஃபேன் வந்து இருக்கும், பவர்லாம் கட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அந்த சமயத்தில் உட்காந்துட்டு நான் இந்த புத்தகத்தை எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். அது படித்ததுனால என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்குள்ளே நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வந்துச்சு. என்னாலையும் முடியும், அவனால் முடியுது அப்படின்னா என்னாலையும் முடியும், அவன் கேட்டால் கொடுக்குது அப்படின்னா நான் கேட்டாலும் கொடுக்குன்னு சொல்லிட்டு என் மனசு வந்து சொல்லுச்சு. அதை உறுதியாக நம்பினேன். நானும் நிறைய விஷயங்களை வந்து கேட்டேன், அது எனக்கு வந்து கிடச்சிச்சிங்க. ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட பார்வை உங்கள் மேலே வந்து விரலை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த புக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மேஜிக், சக்தி, ரகசியம், கதாநாயகியாக நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து மாறிடுவீங்க. ஸோ இந்த 4 புக்லேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி எழுதணும், எப்படி நன்றி செலுத்தணும், அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் மாறினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து படிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, நம்பர் 1 புத்தகம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் த மில்லியனர் மைண்டு. இப்போ நம்ம ரகசிய புக்கை பற்றி நிறையா வந்து பேசணும் இல்லையா, அதே மாதிரி விஷயங்கள் கூட இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 17 ரகசியம் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குங்க. அதனால தான் இந்த புக்கை வந்து நான் ஃபஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது, ஒரு குழந்தையாக ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்களோ, நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில் வளர்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அது முதல்ல தப்பு. சின்ன வயசில் உன்னை யார் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ இதாக தான் லாக்கி, நீலாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக ஒரு ஜாதகம் எழுதி உன் லைஃப்பை நீ திரும்பியும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து சொல்லுச்சுங்க. அதனாலேயே இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி ஒரு பணக்காரன் எப்படிலாம் சிந்திப்பான், எப்படிலாம் சிந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து சொல்லித்தரும் நமக்கு. அதனாலேயே இதை நான் நம்பர் 1 இடத்துல வந்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு புக்கு படிக்கலாம் டைமே இல்லை, நான் எப்படி இந்த புக்கெலாம் வந்து படிக்க போகிறேனே தெரியல எப்படி சொல்லிட்டு. அது உண்மையானு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்டே கேட்டு பாருங்கள். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஒரு 4 hours 3 hours சும்மா இருக்கிறோம், டிவி பார்க்குறோம், அதுக்கெலாம் டைம் இருக்குது. இதுக்கு மட்டும் டைம் இல்லைன்னா எப்படிங்க? டைம் இருக்காது, நம்ம தான் உருவாக்கிக்கணும். படிக்கணும்னு ஆசை இருக்கும், படித்தா நல்லா இருக்குமேன்னு தோணும், அதை எடுத்து படிக்க தோணாது நமக்கு. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
அது தொடர்ச்சியாக ஒரு 20 பக்கம் 30 பக்கம் வந்து போயிடும். ஸோ எப்படி இந்த புத்தகத்தை நான் படிக்க போகிறேன் அப்படிலாம் வந்து நினைக்காம எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக படித்து முடிச்சிருவீங்க. ஸோ நான் படித்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகத்தை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த ஒரு புத்தகமே படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஒரே ஒரு விஷயம், அதாவதுங்க இந்த புக்கில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே என்னை திரும்ப யோசிக்க வச்சிருச்சு இந்த புத்தகம். அதெல்லாம் விட இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக வந்து இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம பண்ணுறது சரிதானா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் போதுமா, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி தெளிவாக ஒரு தனி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் லைஃப் மாறணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது தானாலாம் வந்து மாறாதுங்க, நம்ம தான் போயிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் லைஃப்பை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் மாற்றிக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களை மாதிரியே சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.